கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் தாயகம் என போற்றப்படும் தஞ்சாவூர் மண்ணின் மனம் இப்போது இந்த மேடையில் வீசப் போகிறது. அறிவை விதைக்கும் ஆசிரியர்கள் இன்று கலை விதைக்கும் கலைஞர்களாக மாறி உங்கள் முன்னால் களமிறங்க உள்ளனர். ஓம் நம சிவாயா. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. பகவத்கீதா அத்தியாயம் 3. கர்மயோகத்தின் வழி. கல்வி செல்வம் பொருட்செல்வம் மட்டும் ஒருவனை வாழ்வில் உயர்த்தாது. கடமையை சரிவர செய்தலும் இறைப்பற்றும் எவரிடம் அதிகமாக உள்ளதோ அவர்களால் மட்டுமே இந்த உலகை முழுமையாக வெற்றி கொள்ள முடியும். உண்மையான அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் பக்தி ஒரு சரணாகதி என்பதனை கருவாக கொண்டு ஆன்மீகத்தின் மகிமையை எடுத்துக்காட்டும் ஒரு சிறிய முயற்சியே கர்மயுகத்தின் கற்பனை கலந்த கீதை காட்டும் பாதை நாடகம் இதோ உங்கள் கண். காட்சி 1. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் அரசர், அமைச்சர், தளபதி, காவலாளி, சாது. ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக பாண்டிய ராஜா விஜயராஜ சக்கரவர்த்தி பராக் பராக் பராக். என்ன அமைச்சரே, நம் நாட்டின் பொருளாதார நிலை எப்படி உள்ளது? நம் நாட்டின் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனரா? பாண்டிய நாட்டு மக்களின் ஒளிவிளக்காக திகழும் மாமன்னா, தங்களின் செங்கோல் ஆட்சிக்கு ஈடு இணை கூற இப்பூலையில் பொருளேதும் உண்டோ? பசுமையான நெற்பயிர்களும் பூத்து குலுங்கும் மலர்களும் நம் நாடு மிகவும் செழிப்புடன் இருக்கிறது மன்னா. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். செல்வத்தை தவிர நமக்கு வேற என்ன வேண்டும் மன்னா? மிக்க மகிழ்ச்சி தளபதியாரே. மாமன்னா, நம் போர் வீரர்கள் அனைவரும் போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றுள்ளனரா? இப்பூவுலகில் மட்டுமல்ல, இந்திரலோகம் சந்திரலோகம் என்று உலகிலிருந்தும் தேவர்களே வந்தாலும் நம் படையை வெற்றி கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர். தாங்கள் கையசைத்தால் போதும் உலகையும் படையெடுத்து வெற்றி மாலையை தங்கள் பொற்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் மன்னா. சபாஷ். நம் போர் வீரர்கள் அனைவருக்கும் ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்துங்கள். என் அன்பின் அடையாளமாக ஒவ்வொருவருக்கும் குதிரையை பரிசாக அளியுங்கள். நன்றி மன்னா. என்ன அமைச்சரே, பலத்த யோசனையில் உள்ளீர்? ஒன்றுமில்லை மன்னா, ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து போய்விட்டேன். கவலை கொள்ளாதீர்கள், பரிசும் ஊதியமும் உங்களுக்கும் தான் உண்டு. நன்றி மன்னா, நன்றி. அரசே, ராணியின் உடல் நலம் இப்பொழுது எப்படி உள்ளது? அதை பற்றிய கவலைதான் என்னுள் வாட்டிக்கொண்டே உள்ளது. ராணியின் நிலையோ நாளுக்கு நாள் மோசமடைந்தே செல்கிறது. எந்த வைத்தியராலும் அவர் நோயை குணப்படுத்த இயலவில்லை. என்ன செய்வதே என்று எனக்கு தெரியவில்லை. மன்னா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. மன்னருக்கு வணக்கம். தங்களை காண சாது வந்துள்ளார் மன்னா. சாதுவா? வர சொல், வர சொல். உத்தரவு மன்னா. வர வேண்டும், வர வேண்டும். உங்கள் வருகையால் நாங்கள் புண்ணியம் அடைந்தோம். வணக்கம் மன்னா. வணக்கம் சாதுவே. வணக்கம். தயை கூர்ந்து அமருங்கள். நன்றி மன்னா. பொதுவாக சாதுக்கள் அனைவரும் ஏதேனும் பொருளை தேடி அரசரை நாடுவது வழக்கம்தான். உங்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். தருவதற்கு நான் தயாராக உள்ளேன். மன்னிக்க வேண்டும் மன்னா, நான் தங்களிடமிருந்து எதையும் பெற்று போக வரவில்லை. அதற்கு மாறாக சாஸ்திரிய ஞானத்தையும் பகவத் ஞானத்தையும் உபதேசிக்கவே வந்துள்ளேன். ஓ, ஞானமா? ஆன்மீக விஷயமோ?
அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் நாட்டு மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், என் நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், என் ஆட்சியில் பொன்னும் பொருளும் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் இருக்க வேண்டும். அதற்கு ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள், கேட்கிறேன். மன்னா, பொன்னும் பொருளும் சேர்ப்பதோ, நாட்டை செல்வ செழிப்புடன் வைத்திருப்பதோ, நாட்டு மக்களுக்கு பௌதீக சுகங்களை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவதோ மட்டும் அரசின் கடமை அல்ல. தம்மை சார்ந்த மக்களுக்கு சாஸ்திர ஞானத்தையும் பௌதீக சுகங்களை விடுத்து சாஸ்திர ஞானத்தையும் இறைவனின் பக்தியையும் புகட்டி அவர்களை பக்தியில் ஈடுபடுத்த வேண்டும். மன்னியுங்கள் சுவாமி, உங்கள் உபதேசங்களை கேட்கும் நிலைமையில் நான் இல்லை. மன்னா, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை மக்களுக்கு புரிய வைத்து அவர்களை இறைவனின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டியது அரசின் கடமை. அதில் தவறி விடாதீர்கள் மன்னா. சுவாமி, உங்களுக்கு புரியவில்லை. ஆன்மீகம் மக்களை திருப்திப்படுத்தாது. மன்னா, உங்களுக்கு தான் புரியவில்லை. நாம் அனுபவிக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாம் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களே காரணமாகும். நம்மை இறைவனிடம் அர்ப்பணிக்காமல் அதிலிருந்து யாராலும் தப்பிக்க இயலாது. ஆகவேதான் கூறுகிறேன், மக்களை நல்வழியில் செலுத்தி இறைவனின் பாதையில் அழைத்து செல்லுங்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று இருந்து கொண்டிருக்கிறேன். என் நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், என் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்கான ஆசையை மட்டும் வழங்குங்கள். நான் சாஸ்திர ஞானத்தை தருகிறேன் என்றால் ஆசையை மட்டும் தர சொல்கிறீர்கள். அப்படியானால் தாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். உங்கள் நாட்டில் உள்ள ஒரு முட்டாளை கண்டுபிடித்து அவரிடம் ஒரு கோலை கொடுத்து அந்த முட்டாள் உங்கள் நாடு முழுவதும் சுற்றி வர வேண்டும். அந்த முட்டாள் நாடு முழுவதும் சுற்றி வந்த பிறகு வேறொரு முட்டாளை கண்டுபிடித்து அவரிடம் அந்த கோலை கொடுக்க சொல்லுங்கள். அந்த முட்டாள் மற்றொரு முட்டாளை தேடி கண்டுபிடித்து அவரிடம் இன்னொரு முட்டாளை கண்டுபிடிக்கும்படி கூற வேண்டும். இது என்ன விசித்திரமான செயல்! அப்படி செய்தால் செய்து பாருங்கள் மன்னா. உங்கள் நாடு எப்பொழுதும் செல்வ செழிப்புடன் இருக்கும். செழிப்புத்தானே முக்கியம். ஆனால் என் நாட்டில் ஒரு முட்டாளை கண்டுபிடிப்பது என்பதுதான் சிரமம். ஆனாலும் முயற்சிக்கிறேன். நல்லது மன்னா, வருகிறேன். வர வேண்டும். நன்றி. என்ன அமைச்சரே, சாது கூறியதை கேட்டீர்களா? கேட்டேன் மன்னா. தாங்கள் கூறியது போல் நம் நாட்டில் ஒரு முட்டாளை கண்டுபிடிப்பதுதான் சற்று சிரமமான காரியம். அதுதான் ஒரே குழப்பமாக இருக்கிறது. குழப்பமே வேண்டாம் அமைச்சரே. உங்களால் ஒரு முட்டாளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த குச்சியை உங்களிடமே கொடுத்து விடுவேன். ஐயோ, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். நான் எப்படியாவது சிரமப்பட்டு ஒரு முட்டாளை கண்டுபிடித்து விடுகிறேன். ஆகட்டும். ஒரு முட்டாளை கண்டுபிடிப்பது சிரமம் என்று சொன்னால் இந்த அரசர் அந்த கோலை நம் கையிலேயே கொடுத்து விடுவாராமே. நம் நாட்டில் முட்டாளுக்கு பஞ்சமா என்ன? நம் அரசவையில் உள்ள பாதி பேர் முட்டாள்கள் தானே. என்ன, அதில் சிறந்த முட்டாள் யார் என்று கண்டுபிடிப்பதுதான் சற்று சிரமம். கண்டுபிடித்து விடுவோம். காட்சி 2. இடம் கிராமம். கதை மாந்தர்கள் அமைச்சர், முதலாளி, விவசாயிகள், அறிவழகன். முதலாளி, என் புத்தியை பயன்படுத்தி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த வேலைக்கு நீங்க எனக்கு பேசின தொகையை விட அதிகமா தான் கொடுக்கணும். அடே, யாரடா உனக்கு அறிவழகன் என்று பெயர் வைத்தது? அடிங்கடா அவனை. நன்றாக அடிக்காதீர்கள். நிறுத்துங்கள். ஏன் இவனை இவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள்? மன்னிக்கணும் யசமா, இவன் செஞ்ச காரியத்தை கேட்டா நீங்களே இவனை அடிப்பீங்க.
அப்படி என்ன செய்தான்? எஜமா, இவன் ஒரு வடிகட்ட முட்டாள்னு நம்ம ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இவன் ஒரு முட்டாளுன்னு ஊர்ல யாருமே இவனுக்கு வேலை தரதே கிடையாது. சரி, ரொம்ப நாளா வேலை வேணும்னு நச்சரிச்சுட்டே இருந்ததுனால நானும் பொழைச்சு போகட்டுமேன்னு நேத்து தாங்க இவனை வேலைக்கு சேர்த்தேன். இதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. வயல்ல விதநெல்ல கொடுத்து வயல்ல தூவிட்டு வாடான்னு சொன்னா எல்லா விதநெல்லையும் எடுத்து உலையில போட்டு வேக வச்சு நாசம் பண்ணிட்டானுங்க ஐயா. அப்படியா செய்தான் இவன்? ஐயா, அவரோட வயல்ல பண்ணியிருந்தாலாவது பரவாயில்ல. என் வேலையாட்கள் மனசையும் மாத்தி என் நெல்ல முழுசா பாலாக்கிட்டான். என்னப்பா இப்படி கூறுகிறார்கள்? ஐயா ஐயா, அவங்க பொய் சொல்றாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. சரி சொல்லப்பா. அட விடுங்க ஐயா, அவங்க தான் சொல்றாங்கல்ல, ஒரு ஆளு கிடைச்சா போதுமே, வச்சு அடிக்க வேண்டியது. ஐயா, விதை நெல்ல வயல்ல போட்டா என்னங்கய்யா கிடைக்கும்? பயிர் முளைக்கும். பயிர் முளைச்சா என்னங்கய்யா கிடைக்கும்? நெல் கிடைக்கும். நெல்ல உமிச்சா என்ன ஐயா கிடைக்கும்? என்னப்பா கேள்வி இது? அரிசி தான் கிடைக்கும். அரிசிய வேக வச்சா? அரிசியை வேக வைத்தால் உணவு தானப்பா கிடைக்கும். அதாங்கய்யா, அதே தாங்கய்யா. நெல்லை விதைச்சி அதை செடியாக்கி நெல்லாக்கி உமிச்சி அரிசியாக்கி அதை வேக வச்சு சோறாக்கி திங்கிறதுக்கு நேரடியா செடியில இருந்து சோறா எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தாங்கய்யா. அதுக்கு அவ பாராட்டினாலும் பரவாயில்ல, என் புத்திசாலித்தனத்தை பார்த்து அடிக்கிறாங்க ஐயா. என்னப்பா இப்படி செய்து விட்டாய்? அடே அறிவழகா, உன்னை என்ன பண்ற பாரு. பொறுமை பொறுமை பொறுமை. அவன் செய்த செயலுக்கான இழப்பீட்டு தொகை நாளை அரண்மனையில் வந்து